ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇசி எக்ஸ்டெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஇசி எக்ஸ்டெண்டர்னா என்ன அப்படின்னா அதில் ஃபுல்லேஜ் ரைலிங்கு வால்ஸ் வரும். ஸோ இது ஒரு ஹெட்டிங் கீழே ஒரு 3 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லேஜ்னா என்ன பார்க்கலாம். ஸோ ஃபுல்லேஜ் எடுத்துட்டேன்னா பார்த்துக்கோங்க, இதில் பிரான்ச் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு இந்த மாதிரி பேனியன் ட்ரீ எடுத்து இங்கே நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான பேராமீட்டர்ஸும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் வெளியே எஸ்கேப் கொடுத்துட்டேன், கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எதையோ கவரை வச்சு சுற்றின மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், மாடிஃபை லிஸ்ட்டு போகிறேன். ஸோ ட்ரீயோட ஹைட் எனக்கு ஒரு 10 அடி இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டென்சிட்டி எனக்கு இந்த மாதிரி 2 இருக்கலாம். ஸோ 2 கொடுக்கலாம். ஸோ அதிகமாக கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கொடுக்க முடியாமல் பாருங்கள், மேக்ஸிமம் கொடுக்க முடியாது, ஏன்னா இதுவே அதிக டென்சிட்டி. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குறைச்சிக்கிறேன். ஓகேவா? டென்சிட்டிங்கிறது இலை தானே. ஸோ இலையை தான் என்ன சொல்லுவாங்க, டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பியூரிங். ஸோ பியூரிங்னா என்னென்னா எனக்கு கிளை எவ்வளோ இருக்கும், நான் இது இல்லாமல் காட்டுறேன். ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இது என்ன மாதிரிலாம் வேணும், கீழே வர வேணுமா இல்லை எந்த மாதிரி வேணும், எத்தனை இது வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ்லலாம் போச்சுன்னா எனக்கு அதோட இது கீழே வரும். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ டென்சிட்டி கொஞ்சம் வச்சுப்போம். ஓகேவா? கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வச்சுட்டேன். இப்போ இதில் ஃபீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்னென்னா இது டைப்ஸு. ஸோ எப்படிலாம் நமக்கு வேணும், இந்த மாதிரி டைப்ஸ் வரதுக்காக இது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து லீவ்ஸ் வேணால் லீவ்ஸை கிளிக் பண்ணி விடுங்க, ட்ரங்க் வேணால் ட்ரங்க் வச்சுக்கோங்க. ஸோ லீவ்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ட்ரங்க்குன்னா என்ன, ஸோ நம்ம சின்ன வயசில் பயாலஜியில் படிச்சுப்போம், ரைட்டா? ஸோ அதுதான். ஸோ அடுத்து ஃப்ரூட்ஸு. ஸோ ஃப்ரூட்ஸ் இந்த மரத்தில் ஃப்ரூட்ஸ் கிடையாது. ஸோ பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸையும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் இருந்தால் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், ரூட் இருந்தால் ரூட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுறத வச்சுக்கலாம். ஸோ இப்போ வியூ போர்ட் கான்பை மோடுன்னு இருக்குல்ல. ஸோ இது என்னென்னா இப்போ நான் இதை வெளியே கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ இதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ நெவர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நான் வெளியே கிளிக் பண்ணாலும் எனக்கு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து லெவல் ஆஃப் டீட்டெயில். ஸோ ஹை லெவல் வேணுமா, லோ லெவல் வேணுமா, மீடியமாக வேணுமா. ஸோ அதாவது என்னென்னா உங்களோட ட்ரீ எவ்வளோ இதாக இருக்கணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃபுல்லேஜு. ஸோ ஃபுல்லேஜில் இதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்றா நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? சும்மா இது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டூலாக இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ரைலிங். ஸோ ரைலிங் இம்பார்ட்டன்ட். ஸோ ரைலிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரைலிங் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரைலிங் நான் போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைலிங்கான எடிக்ட். சரியா? ஸோ நான் இப்போ லென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். டாப் ரயிலோட ப்ரொஃபைல் இதுதான் டாப் ரயில். ஸோ இது ஸ்கொயராக வேணும், ரவுண்டுனா ரவுண்டாக இருக்கும், நன்னுனா ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது ஸ்கொயராக வேணும். ஸோ ஸ்கொயர்னால் அதோட டெப்த் எவ்வளோ, ஓகேவா, அதோட வித்து எவ்வளோ, அதோட ஹைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி. அடுத்து லோயர் ரயில். லோயர் ரயில் இதுதான். ஸோ அது ரவுண்டாக வேணுமா, ஸ்கொயராக வேணுமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதோட டெப்த்து வித் எல்லாம் வேணாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லோயர் ரயில் ஸ்பேசிங்னு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் 1 இருக்குது. ஸோ 1 இருக்குது. இப்போ நான் நம்பர் ஆஃப் கவுண்ட் 2 கொடுக்குறேன்னு வைங்க, எனக்கு 2 வரும். ஸோ இந்த ஸ்பேசிங் ஆன் பண்ண முடியல எனக்கு. ஸோ மேபி உங்களுக்கு ஆன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ இதில் நான் 2, 3ன்னு கொடுங்கன்னா கவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது எப்படி இது கரெக்டாக வருது ப்ரோ, அது சென்டராக வருதா, இன்ஸ்டன்ஸாக வருதா அப்படின்னா இங்கே இருக்கும் எல்லாமே. ஸோ எட்ஜு கொடுத்தனா எட்ஜில் வரும், ஃபாலோ கொடுத்தனா ஒரு இது மாதிரி இன்னொன்று வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து இன்ஸ்டன்ஸ். ஸோ எனக்கு இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை
பேஸ் பண்ணி இதுதான் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது நான் வந்து இந்த மூவ் காப்பி இன்ஸ்டன்ஸ் நடத்திருப்பேன்ல, ஸோ அதே மீனிங் தான் இங்கேயும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து போஸ்ட். ஸோ போஸ்ட்டுங்கிறது இதுதான் போஸ்ட். ஓகேவா? சாரி. ஸோ இப்போ போஸ்ட்டோட இது வந்து எப்படி இருக்கணும், எனக்கு வந்து என்ன பண்ணுறேன், நான் ரவுண்டுன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும், ரவுண்டாக மாறும். 1 செகண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மாடிஃபை போயிடுறேன். ஸோ இப்போ வந்து போஸ்ட்டில் வந்து நான் ரவுண்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து பாருங்கள் 2 சைடு உள்ள போஸ்ட்டும் வந்து ரவுண்டாக மாறிட்டு. ஓகேவா? ஸோ அதோட டெப்த்து வித்து எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உள்ளே போயிட்டு இதுலேயும் வந்து கவுண்ட் எத்தனை வேணும். ஓகேவா? 2 கவுண்ட்டு இல்லை 3 கவுண்ட்டு இல்லை 4 கவுண்ட்டு. ஸோ போஸ்ட்டுங்கிறது இந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ரவுண்டாக வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு 3 கவுண்ட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 1 2 3. ஸோ நடுவில் வருதுல, அது பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபென்சிங்பாங்க. ஸோ ஃபென்சிங் வந்து அதுவும் அப்படி தான். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ வேணும், என்ன இதில் வேணும். ஸோ ஃபென்சிங்கை நான் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே எனக்கு 2 வேணும், இல்லை 1 போதும். ஸோ இல்லை 3 வேணும், இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே 3 வேணும்னா 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுக்குறேன், இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? பாட்டம் ஆப்செட்னா எனக்கு பாட்டம் ஆப்செட் நான் கொடுத்தேன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே இதுலேருந்து தான் எனக்கு வேணும், ரொம்ப கீழேருந்து வேணாம், அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸ்டென்ஷனும் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ்டென்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட வித்து, அதோட டெப்த்து, ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, ரைலிங். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வால். ஸோ ஓகேவா? ஸோ வால் வந்து இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வால் எடுக்கிறேன். ஸோ வால் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, முதலே வந்து என்னோட வித்து அப்புறம் ஹைட்டு வந்து செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து லெஃப்டா சென்டரா ரைட்டான்னு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது ஏன் அப்படி பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒன்ஸ் நான் அப்படி க்ரியேட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி மாடிஃபை போனால் எனக்கு அதுக்கான பெராமீட்டர் வந்து காட்டாது, லென்த்து வித்து எதுவுமே வந்து காட்டாது. ஸோ நான் என்ன பண்ண முடியும், லெஃப்டா சென்டரா வந்து அப்படி அலைன் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஸோ வாலை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வால் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்னாப் டாகுல் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி லைன் நான் சொல்லியிருந்தேன், ரைட் கிளிக் பண்ணி ஸோ எனக்கு வந்து கிரிட் பாயிண்ட்ஸ், ஸோ கிரிட் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த எண்ட் பாயிண்ட். ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஓகேவா? நான் இங்கே சென்டர் கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு வால் சென்டரில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வால் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வெல்டு பண்ணணுமான்னு கேட்கும், எஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து வால். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு நேற்று பார்த்தோம்ல, ஸோ விண்டோ. ஸோ இப்போ இந்த விண்டோவை எடுத்துகிட்டு நான் இந்த வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏசிங் விண்டோ எடுத்துகிட்டு டாப் வியூ போயிடுறேன். ஸோ டாப் வியூ இருக்குது இந்த. ஸோ டாப் வியூ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இதில் வந்து நான் இதை அமர்த்திடுறேன். ஓகேவா? ஸோ அமர்த்திட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வர கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் வந்து நான் சும்மா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, Alt W கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேராமீட்டர்ஸ் போயிட்டு என்னோட விண்டோவோட ஹைட்டு வந்து 4 ஃபீட் இருக்கணும். என்னோட விண்டோவோட வித்து வந்து ஒரு 3 ஃபீட். டெப்த்து வந்து 9 இன்ச். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போ இதோட ஹைட்டு, ஸோ இப்போ மேலே தள்ளி வரணும்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து என்ன டேரெக்ஷன், நம்மளுக்கு இசட் டேரெக்ஷன். ஸோ இசட் டேரெக்ஷனில் ஒரு 3 ஃபீட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 3 ஃபீட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து மேலே போயிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஓப்பன் இருக்கா?
வால் வந்து ஓப்பன் ஆயிரும். வாலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிரும், ஹோல் வந்து கிரியேட் ஆயிரும். இதே இது நார்மல் பாக்ஸில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹோல் வராது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மெத்தட் தான் வந்து டோரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கே போகிறேன், டோர் எடுக்கிறேன், டோர் எடுத்துகிட்டு பிவோட் டோர் எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி டாப் வியூ போகிறேன். எதனால டாப் வியூ போகிறேன்னா கொஞ்சம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குமேக்காக டாப் வியூ போகிறேன். ஓகேவா. ஸோ இங்கேருந்து இந்த லென்த்துக்கு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அந்த இந்த லென்த்து ட்ராக் பண்ணிவிட்டு ஹைட் நான் சும்மா வச்சிடறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3D வியூ வந்துட்டு ரொட்டேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபயர். ஸோ வால் இதோட ஹைட் வந்து 7 feet. ஓகேவா. ஸோ வித்து வந்து ஒரு 3 feet, டெப்த்து வந்து 9 inches. 1 second, 9 feet வந்துருச்சு, 9 inches. எதனால இப்படி வருது, one second. ஓகே, இந்த விண்டோ கீயை நான் ப்ரெஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ 9 inches கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த டோரை ஓப்பன் பண்ணி கட்டுறேன். வந்து ஓப்பன் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா. ஓகே. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு வால் போட்டு அந்த வாலில் டோர் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ இதுக்கு நான் ஃப்ளோர் போடணும், என்ன பண்ணுவேன், ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ் போயிட்டு பிளெயின் டெக்ஸ்ட் இருக்கா, ஸோ பிளெயின் எடுத்துகிட்டு இந்த ஸ்னாப் டாக்ல ஆன் பண்ணிவிட்டு எண்டு செலக்ட் பண்ணுவேன். கிரிட் பிளேனில் தூக்கிட்டு எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த எண்ட் பாயிண்ட் வர வேணும். ஓகேவா. இது முடிஞ்சா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஸோ இதோட எண்ட் பாயிண்ட்லேருந்து இதோட எண்ட் பாயிண்ட் வரும். ஃப்ளோர் வந்துருச்சா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ இதே சீலிங் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாக்ஸை கூட எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸை இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரை போட்டுட்டு ஸோ ஹைட்டு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹைட் வந்து ஒரு 2 inches இருந்தால் போதும். சரி, கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். ஹைட் வந்து 2 inches இருந்தால் போதும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.